ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆடு வாங்க தான் வந்திருக்கோம். ஆடு எப்படி வாங்குறது குவைத்தில், அது எப்படி வந்து க்ளீன் பண்ணி அதை கறியாக வெட்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் இந்த வீடியோ. இதிலே வந்து நம்ம ஆடு வாங்குறது வந்து இங்கே பண்ணையில் வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரேட்டும் அஃபோர்டபுளாக கிடைக்கும். இந்த வீடியோவில் அப்படியே நம்ம வந்து எப்படி வாங்குறது, என்ன பண்ணுறது, என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஆட்டு மந்தைகளை வச்சு ஒவ்வொரு இடத்துல ஆடை வளர்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஆட்டை வளர்த்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொண்டாந்து விற்கிறது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆடுகளை கொண்டாந்து இல்லை வாங்கிட்டு வந்து ஒரு மந்தை மாதிரி போட்டு, ஒவ்வொரு மந்தை சரியா இங்கே ஒவ்வொரு மந்தைங்க போட்டு அதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே விற்பாங்க. வாங்கப்பா, இதான் வந்து ஆட்டு மந்தை. இந்த ஆட்டு மந்தையில் இவங்க போட்டிருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து பச்சு. இது இவர் பொறுப்பு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆட்டு மந்தை மாதிரி போட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து இது கொண்டாந்து விற்கிறது. இந்த இடம் இது பாருங்கள், ரொம்ப பெருசு. இது இதே மாதிரி தான் ஒரு இடத்துலேயே இருக்கும். ஒருத்தர் ஆடு வாங்கிட்டு போகிறாரு. நம்ம ஊர் மாதிரி இங்கே ஆடு வந்து வெயிட் போட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஆடு பார்த்து அப்படியே வந்து ஒரு மதிப்பாக வந்து எடுத்துக்கிறது தான். இங்கே அடித்து பேசினா தான் ஆடு வாங்க முடியும். நான் ஆடு வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆடு வாங்கியாச்சு. இதை தான் வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இவங்ககிட்ட சொன்னோம்னா இவங்களே கொண்டாந்து இங்கே வந்து அறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து நமக்கு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. டோக்கனும் அந்த கவர் இருக்குல்ல, கேரி பேக், அதை நம்ம கொடுத்தோம்னா அந்த டோக்கன் வந்து நம்ம ஆடில் வந்து கட்டி விட்டுருவாங்க. கட்டிட்டு அதை அப்படியே வந்து அறுக்க போயிடுவாங்க. பாருங்கள், அதை அறுக்க போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஆடு அறுத்துட்ருக்காங்க. நம்ம ஆடு எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்கு பாருங்கள், அவர் தாடிக்காரர் அறுத்துட்ருக்காருல, அதான் நம்ம பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஆட்டை அறுத்துருவாங்க. ஆட்டை அறுத்து அப்படியே இங்கே கொண்டு வந்து தோலை உரிக்கிறது. தோலை உரித்து அப்படியே கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை, தோல் உரிச்ச ஆட்டை வயிற்றை கிழித்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனதுனோடனே அந்த கடைசியில் பாருங்கள், இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுவார். ஏன்னா இந்த ஆடு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரே இருப்பார் இங்கே. அங்கே பாருங்கள், வெட்டினரி டாக்டர் இப்போ வருவார் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒயிட் கோட் போட்டு வராரா, அவர் தான் டாக்டர். அவரை பார்த்துட்டு ஓகே பண்ணால் தான் ஆடு இந்த பக்கம் திரும்பி வரும். இல்லை அப்படின்னா அப்படியே வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். அவர் தான் டாக்டரு. செக் பண்ணிட்டாரு. 2 ஆடும் செலக்ட் ஆகிடுச்சு. ஆடு எப்படி வெட்டுறாங்க, அப்படியே வந்து கீஸ் அப்படி போட்டுட்டு, அதாவது கவர், இது கவர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு விட்டு ஆடு அப்படியே தொங்க விட்டே வெட்டிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வெட்டு வர போகிறது. போட்டிருப்போம். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வந்து ஒட்டகத்தோட இதுவும். இங்கே பாருங்கள், இது ஒட்டகம். இது எல்லாமே இது ஒட்டகத்தை இங்கே வந்து இந்த சைடில் வந்து இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து ஆட்டு பண்ணை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒட்டகங்கள் இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் தான் நின்றுருக்கு. ஒட்டகம் அதே மாதிரி அதே ப்ராசஸில் வந்து இங்கே வாங்கி இங்கே வந்து வெட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஃபைனலி வந்து ஆடு வாங்கியாச்சு. ஆடு கறியாக வெட்டியாச்சு. இதுதான் ஃபைனலி நம்ம ஆடு வாங்கியாச்சு. என்னடா எப்படி ஆகிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அது வெயிலில் சுற்றி இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க வீடியோ முடிச்சிடலாம்.
நம்ம ஃபைனலி ஆடு வாங்கியாச்சு. ஆடு வாங்கிக்கிட்டு வந்து அதை உரித்து வெட்டியும் ஆச்சு. ஆடு எவ்வளோ சொன்னாங்க, நம்ம போய் கேட்கும்போதே எவ்வளோ சொன்னாங்கன்னா 120 தினார் சொன்னார். நம்ம ஓனர் ஒருத்தர் தெரிஞ்சவர் இங்கே இருக்கிறாரு, அவர் மூலியமாக நம்ம போய் பேசுனதுனால 25 தினார் குறைச்சி நம்மளுக்கு 95 தினாருக்கு அது கொடுத்தாரு. 95 தினார்னால் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து 27,000 ரூபா பக்கம் வருது. 25,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 25,000 ரூபா வராது, 27,000 ரூபா டு 26,000 ரூபா இந்த ரேஞ்சில் வரும். ஒரு ஆடு வாங்கியாச்சு. ஆடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆடு தான் நம்ம வாங்கினது. இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி இதே ப்ராசஸில் வந்து ஒட்டகமும் இருக்குது. ஒட்டகம் நான் கடைசியில் காட்டியிருப்பேன். சேம் அதே ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம போகும்போது அங்கே வந்து ஒட்டகம் சின்ன ஒட்டகம் தான் இருக்குது, பெரிய ஒட்டகம் எதுவும் இல்லை. அதனால தான் வீடியோ நான் ஷூட் பண்ணல. ஒட்டகம் வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து. யாருமே லைக் பண்ணுறதில்ல, யாருமே கமெண்ட் பண்ணுறதில்லன்னா நமக்கு அடுத்த வீடியோ போடுறது நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா லைக்கும் வரல, கமெண்ட்டும் வரலன்னு. சரி, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். ஓகே, பாய், தேங்க்யூ.